ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுடைய சரிவை எடப்பாடி பழனிசாமி கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கண்கூட நம்மளும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அந்த பஸ்ஸுக்குள்ள முக்காடு போட்டு அழுதுன்னு இருக்காராம். என்னப்பா ஒவ்வொருத்தரா என்ன பண்றீங்க, கிளம்பி போயிட்டே இருக்கீங்களே திமுக பக்கம், நான் இப்படியே நிக்கவா, அனாதியாவே இருந்துருவா அரசியல்ல, என் பக்கம் யாரும் நிக்க மாட்டீங்களா அப்படின்னு கதறி கதறி என்ன பண்றாரு, அழுவுற சத்தம் பஸ்ஸை தாண்டி வெளியே வந்து கேக்குதான். அந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே நடக்கிறது என்னங்க? அதிமுகல எப்படி இருந்த கட்சி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி, ஜெயலலிதா அவர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த கட்சி, ராணுவ கட்டுப்பாடோடு என்ன பண்ணாங்க இந்த கட்சி இருந்து, அந்த அம்மா அசைவுனால எல்லாரையும் அடக்கி ஆண்டுந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி ஈகோவின் காரணமாக அவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவருக்கு இல்லை. தலைமைக்கு அது ரொம்ப முக்கியம், சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு யாருமே கட்டுப்பட்டு போக மாட்டாங்க. ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டே இருக்கிறாங்க சார். அன்வர் ராஜா, மைத்திரியன், கார்த்திக் தொண்டமானை தொடர்ந்து இன்னைக்கு தம்பிதுரையும் வெளியே போக போறாரு அப்படின்ற நியூஸ் வந்தோம். தம்பிதுரை மறுக்காம இருக்கிறார். இப்ப இன்னும் 2 பேர் என்ன பண்ண போறாங்க, அதிமுகவை விட்டுட்டு திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யார் அந்த 2 பேர் அப்படின்னா, இங்க இருக்கிற செல்லூர் ராஜு, மதுரையில இருக்கிற செல்லூர் ராஜும் கோகுல இந்திராவும் அதிமுகவை விட்டு வெளியேற போறதா தகவல் அரசல் புரசலா என்ன பண்ணிருக்கு, பரவி இருக்கு. உண்மையிலேயே இவங்க 2 பேர் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நடக்கிற சம்பவங்களை வச்சுதான் என்ன பண்ண முடியுது, இங்க தகவல் பரப்பப்படுது. ஏதோ ஏதோ வேணும் அப்படின்றதெல்லாம் இங்க பரப்பல. ஏன் இவங்க 2 பேரை மட்டும் சொல்லணும்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதிமுகல, அவங்கள சொல்லல, ஏன் இவங்க 2 பேரும் சொல்லணும் அப்படின்னா, செல்லூர் ராஜு ஆல்ரெடி அதிமுக தலைமை மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறார். இந்த அதிருப்தியின் காரணமாக தான் செல்லூர் ராஜு சமீப காலமா அதிமுகவுடைய கூட்டங்களுக்கோ இல்ல அதிமுகவுடைய நடவடிக்கைகளோ தன்னை முழுசா ஈடுபடுத்திக்கல அப்படின்னு செல்லூர் ராஜோட தரப்புல இருந்து நமக்கு பதில் வருது. இதன் இடையில செல்லூர் ராஜு கொஞ்சம் நிதி நெருக்கடியில இருக்கும் பொழுது அதிமுக தலைமை அதை கண்டுக்கல அப்படின்னும் பொழுது திமுகவும் இன்னும் சில கட்சிகளும் இங்க செல்லூர் ராஜுக்கு உதவுனதா ஒரு தகவல் பரப்பப்படுகிறது. அதன் அடிப்படையில செல்லூர் ராஜு கொஞ்சம் அதிமுகல இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தாரு. கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம், ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் விலகி இருந்தார். இதன் மத்தியில தான் செல்லூர் ராஜு இருக்கிற தொகுதிய பாஜக இங்க குறி வச்சிருக்கிறாங்க. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி எதுவும் குரல் கொடுக்கல, எதுவும் பேசவே இல்லை. ஒண்ணு வேணும்னு சொல்லல, இல்ல வேணும்னு சொல்லல, எதுவுமே சொல்லாம அமைதியா காத்துட்டு இருக்காரு. இப்படி அமைதியா போய் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை இந்த கட்டத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார் குற்றச்சாட்டு எல்லார் மத்தியிலும் பேசப்படுகிறது. அவரு ஓப்பனா எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறாரு. அப்பவே ஆரம்பத்துல சொல்லிருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா முதல் முறை சொல்லும் பொழுதே இங்க இவர் எதிர்த்து பேசியிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது, இந்த அளவுக்கு வந்தே இருக்காது. அப்பவே இவர் எதிர்த்து பேசிருக்கணும், அமித்ஷா அவர்களே நீங்க சொல்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக ஆட்சி தான், அதிமுக தனித்து தான் ஆட்சி செய்யும், நான் தான் முதலமைச்சர், நாங்க உங்களை கூட்டணியில சேர்த்துக்கணுமா வேணாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணோம், அமைச்சரவையில உங்களை சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும்னு போல்டா அன்னைக்கே பேசியிருந்தார்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறாரு. அதிமுக இருந்து நிறைய பேர் வெளியேறி இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறமேட்டு பேசிக்கலாம். இப்படி விட்டு கொடுத்து அமைதியா போய் தான் இன்னைக்கு அதிமுக இந்த கதியில நிக்குது அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு அதிமுக தரப்புலயே நிறைய பேர்கிட்ட இருக்குது. எடப்பாடி பழனிசாமி போல்டா எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்க, பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை எல்லாம் யாருங்க, அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பேசும்பொழுது இங்க அமைதியாவே இருக்கிறார். ஏன் இவரால் எதிர்த்து பேச முடியல? நயினார் நாகேந்திரன் பேசும்போது ஏன் எதிர்த்து பேச முடியல? தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா போன்றவங்களை பேசும்போது ஏன் எதிர்த்து பேச முடியல அப்படின்னு ஒரு கேள்வி உண்மையிலே அதிமுக காரங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பொறுமையாவே இருக்கிறார், அமைதியா காக்குறாரு. ஏன்னு நம்மளுக்கு தெரியல. சோ இதே மாதிரிதான் செல்லூர் ராஜு விஷயத்திலும் அந்த தொகுதி வேணும் அப்படின்னும் பொழுது இல்ல அமைதியா இருக்கிற, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு வேணும்னு சொல்ல மாட்டாரு, வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த தொகுதியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கூட அதிமுக வந்துருச்சு. ஆனா இங்க எதுவுமே அவர் பேசிக்கவே மாட்டேங்கிறார், அமைதியாவே இருக்கிறார். அந்த ஒரு பயம் தான் செல்லூர் ராஜுக்கு இருந்து. ஒருவேளை இப்படி அமைதியா இருந்து கடைசி நிமிட்ல வந்து என் தொகுதியை வந்து என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டா நான் எங்க போய் நிற்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல செல்லூர் ராஜுக்கு. உண்மையிலேயே
அதிகாரத்துல இருந்தா பவர், அதுதான் அதிமுக நம்புறாங்க. கடந்த 10 தேர்தல்ல இவங்க நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு வந்தாதானே நம்ம என்ன முடியும், 4 காசு பார்க்க முடியும், அதிகாரத்துல வந்தாதான் நம்மளுக்கு பவர் வரும் அப்படின்ற எண்ணம் அதிமுக காரங்களுக்கு இருக்குமா இல்லையா? ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இல்லை. இன்னொரு விஷயம் கேட்டா, அதிமுகவை நம்பி 2026 சட்டமன்ற தேர்தல்ல செலவு பண்றதுக்கு யாருமே தயாரா இல்லை சார். அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல எம்எல்ஏவோ முன்னாள் அமைச்சர்களோ யாருமே தயாரா இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலை செலவு பண்றதுக்கு. பணம் வச்சிருக்கிறவங்க செலவு பண்றாங்க, பணம் இல்லாத ஒரு கேண்டிடேட் எப்படி செலவு பண்ண முடியும்? அந்த ஒரு கேள்விதான் இங்க அதிமுக பெருசா எழும்பிருக்கு. இதன் மத்தியில செல்லூர் ராஜு இது மாதிரி ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தன்னுடைய கார்ல ஏற வரும்போது கூட எல்லார் மத்தியில நிக்க வச்சு செல்லூர் ராஜு அசிங்கப்படுத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணே கார்ல ஏறாதீங்க, உங்க கார்லயே வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீடியாக்கள் முன்னாடி, அவங்களுடைய ஆதரவாளர்கள் முன்னாடி, எல்லார் முன்னாடியே வச்சு என்ன பண்ணாரு, அசிங்கப்படுத்தினாரு செல்லூர் ராஜு. சோ இந்த வழி அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதையே அதிமுக நம்ம பயணிச்சுட்டு இருந்தா நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றதான் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, நினைச்சிருக்காரு. இதன் மத்தியில தான் திமுக பக்கம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, போய் சேர்றாங்க. அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான், மைத்ரேயன்லாம் போய் என்ன பண்றாங்க, திமுக போய் சேர்றாங்க. சோ இத பாணியில நம்மளும் போய் திமுக சேர்ந்தா என்ன? இன்னைக்கு திமுக எல்லா மாவட்டங்களையும் எல்லா தொகுதிகளையும் கைப்பற்றிட்டு வருது. அதிமுக இருந்தா கன்ஃபார்மா நம்ம தோத்துருவோம். அதனாலேயே நம்ம திமுக போய் சேர்ந்துட்டா நம்ம ஒரு எம்எல்ஏவை அடுத்த அமைச்சரவையில நம்ம போய் உட்காருவோம் அப்படின்னு செல்லூர் ராஜா நினைச்சிட்டார். சோ அதன் அடிப்படையில அதிமுக மேல இருக்கிற அதிருப்தியின் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமியின் மேல இருக்கிற வெறுப்பின் நிமித்தமும் அதிமுக விட்டு திமுக போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியா கோகுல இந்திரா இவங்களும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை ஓப்பனாவே என்ன பண்ணிட்டாங்க, செயல் வீரர் கூட்டத்துல பேசினாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு செயல் வீரர் கூட்டத்துல, ஏன் என் போட்டோவை போட மாட்டீங்க, நான் ஒரு முன்னாள் எம்எல்ஏ தானே, நான் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி தானே, ஏன் என் போட்டோவை போட மாட்டீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, எதனா பிரச்சனை நான் பேசி தீர்த்துக்கலாம், இது மாதிரி இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கோகுல இந்திராவும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு பின்னாடி இபிஎஸ் தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த வார்டுல போடாத கவுன்சிலர்னா அவர் இபிஎஸ் ரொம்ப ஆதரவாளர். சோ அதனால இது இபிஎஸ் சொல்லிதான் இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோகுல இந்திராவும் சமீப காலமா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கொள்ளாம இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. கோகுல இந்திராவை நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. வாலின்றியா இவங்கள போயிருக்காங்க. ஆனா உகந்த மரியாதை இவங்களுக்கு தரவே இல்லை. செயல் வீரர் மீட்டிங் நடக்கும்போது கூட அவங்க போட்டோ கூட போடவே இல்லை. அவங்க தான் சீஃப் கெஸ்டா வர்றாங்க, ஆனா அவங்க போட்டோ போடவே இல்லை. சோ இப்படியா இருக்கும்போது அவாய்ட் பண்றாங்க. கோகுல இந்திராவை அதிமுகவை அவாய்ட் பண்ணுது. சோ இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் பண்றாங்கன்னா இபிஎஸ் உடைய நாலேஜுக்கு இல்லாம பண்ணுவாங்க. கேட்டாங்க, அந்த அம்மா உண்மையிலே கேட்டாங்க, அவருடைய நாலேஜ் இல்லாம நீங்க பண்ணுவீங்க, ஏன் அவருக்கு தெரியாதா அப்படின்லாம் ஓப்பனா கேட்டாங்க. சோ அவங்கள என்ன பண்ணாங்க, கொஞ்ச காலமா அதிமுக மேல இருக்கிற வெறுப்புனால வெளிக்காட்டவே இல்லை, தலை காட்டவே இல்லை. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இங்க ஒரு தகவலும் இங்க பரப்பப்படுது. சோ இப்படி அதிமுகல ஒரு தலைமை சரியில்லை, ஒரு பெரும் தலைகள் வெளியே போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. போய் திமுக பக்கம் போய் சேர்ந்துட்ட பிறகுதான் இவருக்கு நியூஸே வருது. அந்த அளவுக்கு தான் இவர் தலைமை இருக்குது அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ அதிமுகவுடைய சரிவை எடப்பாடி பழனிசாமி கண் கூட என்ன பண்றாரு, பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் இவரை விட்டு வெளியேறாங்க. இவருடைய தலைமை சரியில்லை, இவர் மேல இருக்கிற வெறுப்பு நிமித்தம், இவர் மேல இருக்கிற அதிருப்தி நிமித்தம் வெளியேறாங்க. வெளியேறி என்ன பண்றாங்க, யாரு கூட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க கூட தான் போய் சேர்றாங்க. இப்போ நீங்க அதிமுக திமுக எடுத்தீங்கன்னா இரண்டு துருவங்கள். திமுக காரன் என்ன பண்ணுவோம், அதிமுக விரோதியா பார்ப்போம், அதிமுக என்ன பண்ணுவோம், திமுக விரோதியா பார்ப்போம். இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, கலைஞர், இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதிமுக இருக்கிறவங்க திமுக பக்கம் போய் சேருவாங்களா அப்படின்னு நினைச்சா போய் சேர்றாங்க. அதான் உண்மை. இதுல இடையில என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் நிறைய தலைகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே ஓபிஎஸ் போய் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒண்ணு திமுக பக்கம் போயிடணும், இல்ல ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி, அம்மா வழியில வந்தவர், அம்மா கைய காட்டுனர் ஒருத்தர், அவர்கிட்ட போயிடலாம்பா, அவரை நம்ம என்ன பண்ணலாம், அவர் ஆதரிச்சு எலெக்ஷன்ல நின்று நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஓபிஎஸ் சந்திக்க போறதாகவும் தகவல் இருக்கு. எங்களுக்கு இபிஎஸ் தலைமை வேண்டாம்,
இபிஎஸ் கூட இருக்கிறவங்களாம் சொற்ப எண்கள்ல தான் இருக்க போறாங்க. அதான் நிதர்சனம் உண்மை. தேர்தல் நெருங்க 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 இபிஎஸ் கூட நீங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஆட்கள் இருக்க போறாங்க. ஒட்டுமொத்த ஆட்களும் இப்ப இருக்கிற இபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்களும் ஒண்ணு திமுக பக்கம் வரணும், இல்ல ஓபிஎஸ் கிட்ட போகணும். சோ இவங்க 2 பேருனால அதிமுக சரிவை காணுது. அதை எடப்பாடி பழனிசாமி கண்கூட பாக்குறாரு. இதுதான் நிதர்சனம் உண்மை. அதிமுக இன்னைக்கும் வெகுண்டு எழுகிற காலம் உண்டு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது. பாஜக கூட்டணியிலிருந்து எப்படி ஓபிஎஸ் வெளியே வந்தாரோ அதே போல அதிமுக நாளைக்கே வெளியே வந்துட்டா அதிமுக தனித்து நின்னா அதிமுகவை நம்பி வர கட்சிகள் ஏராளமான கட்சிகள், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு பாஜக கூட கூட்டணியில இருக்கிறதுனாலதான் நிறைய கட்சி உள்ள வரதுக்கு தடையாவே யோசிக்கிறாங்க. எதுக்கு இந்த கூட்டணியில போயிட்டு நம்ம தோக்கணும்? ஏன்னா பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சரிவு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத கண்கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சரிவு இருக்குன்றத நம்ம பார்த்திருக்கோம். இந்த 2 கூட்டணியை வச்சா எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நம்ம கண்கூட பார்த்துட்டோம். 2026 தேர்தலையும் இதே கூட்டணி இருந்தா இன்னும் நம்ம தோல்வி அடைஞ்சு கீழே தான் போவோமே கண்டி மேல வர மாட்டோம். எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார மாட்டோம் அப்படின்ற ஒரு ஏக்கம், அப்படின்ற ஒரு பயம் அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இன்னைக்கும் அதிமுக வெகுண்டு எழுணும்னா பாஜக கூட்டணியை முறிச்சிட்டு வந்து நின்னார்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வார், தன்னையும் காப்பாற்றிக் கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம படுகிறோம். ஆனா இது நடக்காத காரியம். ஏன்னா அமித்ஷா டேபிள் மேல எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய மகனுடைய கேஸோ அவருடைய சம்பந்தியுடைய கேஸோ இன்னும் முன்னாள் அமைச்சர்களுடைய கேஸ் எஸ்பி வேலுமணி தங்கமணியுடைய கேஸுகள் எல்லாம் ரெடியா இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதன் மத்தியில தங்கமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், அதே போல நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓபிஎஸ் போய் சந்திக்க போறதா தகவல் வந்திருக்கு. ஓபிஎஸ் கிட்டையும் போய் சேர்றதுக்கான தகவல் இருக்கு. ஓபிஎஸ்ஐ அடையாளப்படுத்தி ஓபிஎஸ்ஐ முன்னாடி நிறுத்தி அதிமுகவை கைப்பற்றி இந்த பக்கம் கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் பார்க்குது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ அதிமுகவின் சரிவை எடப்பாடி பழனிசாமி கண்டு கொண்டிருக்கிறார். செல்லூர் ராஜும் கோகுலேந்திராவும் திமுக போய் ஐக்கியமாக போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.